இரண்டாவது, அரியக்குடி கிராமத்தில் ஒரு புதிய நூலகத்தை அமைத்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மிகச் சிறப்பாக அந்த பணியை செய்து முடித்து அரசு நிதியுடன் அந்த நூலகம் மேம்படுத்தப்பட்டு மகாத்மா காந்தி நூலகம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. அதை நான் பார்த்த பிறகு இதை போன்று நம்முடைய மாவட்டத்தில் எல்லா பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய நூலகங்களை மேம்படுத்தி அவற்றுக்கு புதிய நூல்களை வாங்கி தந்து மகாத்மா காந்தி நூலகம் என்று பெயரிட்டு அதை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். முதல் தவணையாக 20 பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த பட்டியலை தர்றேன். சிவகங்கை, சக்கந்தி, திருப்புவனம், மானாமதுரை, இடைகாட்டூர், முனைவென்றி, திருப்பாச்சேத்தி, திருப்புவனம், வேம்பத்தூர், செம்பனூர், கீழப்பூங்குடி, சிவகங்கை, திருமாஞ்சோலை, இடையமேலூர், அலவாக்கோட்டை, மாங்குடி, காளையார்கோயில், மரவமங்கலம், சிலுக்கப்பட்டி, கொல்லங்குடி. இந்த பட்டியலை தர்றேன். ஒவ்வொரு பள்ளிக்கும் தளவாட சாமான்கள், அதாவது ஃபர்னிச்சர் வாங்குவதற்காக 2.5 லட்சம், நூல்கள் வாங்குவதற்காக 25,000 என்று 2,75,000 ரூபாய் 20 பள்ளிகளுக்கு 55 லட்சம் ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. அதில் 3 நூலகங்களை நான் கடந்த முறை வந்தபோது அதை நான் திறந்து வைத்தேன். இன்று 5 நூலகங்களை திறந்து வைக்கிறேன். மற்ற நூலகங்களில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் 20 நூலகங்களும் செயல்பட ஆரம்பிக்கும். மூன்றாவது,